முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம், அது வந்துவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 2 முடிய. குருக்களே, சாக்கு உடை உடுத்திக்கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் நிலத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது, ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்காலை ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று இன்றுமே நிகழ்ந்ததில்லை, இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 9 பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்த களி கோர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயரை நீராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்களின் கால்களே சிக்கிக் கொண்டன. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். நற்செய்தி வாசகம். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 15 முதல் 26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால்
உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.